வணக்கம். நீங்க எங்களுடன் பகிர்ந்துகிட்ட அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா. இது வெறும் 19ஆம் நூற்றாண்டு கவிதை வரிகள் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மை என்ன, மரணத்தை கடந்து போறது சாத்தியமா, நாம வாழ்ற சமூகத்தோட கட்டமைப்புகள் எல்லாம் உண்மையா பொய்யா, இப்படிப்பட்ட பெரிய கேள்விகளுக்கு இது ஒரு தனித்துவமான பதில முன்வைக்குது. நம்ம நோக்கம் இந்த வரிகளுக்குள்ள இருக்கிற மையச் செய்தியை புரிஞ்சுக்கிறது தான். அருட்பெருஞ்சோதிங்கிறத ஒரு பிரபஞ்ச சக்தியா அறிமுகப்படுத்தி அது எப்படி ஒரு தனிப்பட்ட ஆற்றலா மாறுது, அப்புறம் சமூக நீதியோட இணையுது, கடைசியா மனசுக்கு தைரியம் தர்ற ஒரு நண்பனா ஆகுதுங்கிறத நம்ம ஒன்னா பார்க்கலாம். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. இந்த வரிகளோட அழகே அதோட பயணம்தான். அது பிரபஞ்சத்தோட மூலத்துல ஆரம்பிச்சு படிப்படியா அவங்க இதயத்துக்குள்ள வந்து சேருது. இதுல இருக்கிற ஒவ்வொரு கருத்தும் அடுத்த கருத்துக்கு ஒரு அடித்தளமா அமையுது. சரி, அப்போ அடியிலேருந்தே ஆரம்பிப்போம். சத்தியமாம் சிவ அருட்பெருஞ்சோதி, சத்திய ஈந்தனுக்கு அருட்பெருஞ்சோதி. இப்போ சத்தியம்னா பொதுவா உண்மை, ஃபேக்ட் அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனா இங்க சிவமாகிய சத்தியம்னு சொல்றாரே, இது வெறும் உண்மையை விட பெருசா தெரியுதே. என்ன நடக்குது இங்க? மிக முக்கியமான கேள்வி. பல தத்துவங்கள்ல உண்மை இல்லனா சத்தியம்ங்கிறது ஒரு நிலையான மாறாத கொள்கை. அதை நாம அறிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இங்க வள்ளலார் அது ஒரு செயலற்ற உண்மையா பார்க்கல. ஓஹோ. சிவமாகிய சத்தியம்னா அந்த உண்மையே ஒரு படைப்பாற்றல் மிக்க, உயிருள்ள, இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு சக்திங்கிறத குறிக்குது. அது பிரபஞ்சத்தோட மூல இயக்கம். அது ஒரு பாசிவ் கான்செப்ட் இல்ல, ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸ். ஓ, அப்போ உண்மைங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆற்றல் மூலம், ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி. அதான் அடுத்த வரியான சத்திய ஈந்தனக்கோட அர்த்தமா? அந்த பேருண்மை தனக்குள்ளேருந்து ஒரு சக்திய, ஒரு ஆற்றலை நமக்கு தருதுன்னு எடுத்துக்கலாமா? மிகச்சரியா. இதுதான் இந்த தத்துவத்தோட முதல் புரட்சியே. பேருண்மை உங்களுக்கு அறிவு மட்டும் தர்றதில்ல, அது உங்களுக்குள்ள ஒரு செயலாற்றலை உருவாக்குது. சரி சரி. அதனாலதான் அடுத்த வரியே அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதின்னு வருது. அது ஆற்றலை குடுக்கறதோட நின்னுடல. நீங்க அதை வச்சு செயல்பட ஆரம்பிக்கும் போது அந்த ஆற்றலை அதுவே வளர்த்து பெருக்குது. இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. இது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது பிரபஞ்சம் நமக்கு ஒரு விதையை கொடுக்குது, நாம அதை நட்டா அதுவே தண்ணி ஊத்தி வளர்க்கவும் செய்யுது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அப்போ முதல் பெரிய திறவுகோள் இதுதான். வள்ளலார் பார்வையில சத்தியம்ங்கிறது ஒரு செயலற்ற உண்மை இல்ல, அது ஒருத்தருக்குள்ள ஆற்றலை உருவாக்கி அதை வளர்த்தெடுக்கிற ஒரு மாபெரும் சக்தி. ஆம், இது அறிவிலிருந்து அனுபவத்துக்கு மாறுற புள்ளி. சத்தியத்தை அறியறது முதல் படி, அந்த சத்தியத்தோட ஆற்றலை உணர்றது அடுத்த படி, அந்த ஆற்றலை வளர்க்கறது தான் ஆன்மீக பயணம். அப்படியான இந்த பயணத்தோட இலக்கு என்ன? இந்த ஆற்றலை வளர்த்து அதோட உச்சத்தை அடைஞ்சா என்ன கிடைக்கும்? அடுத்த வரி ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுக்குது. சாவா நிலை இது அருட்பெருஞ்சோதி. இது மரணமில்லா பெருவாழ்வை குறிக்குதா? ஒரு நவீன மனிதனுக்கு இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாமே. உண்மைதான். சாவா நிலைன்னு சொன்னதும் நமக்கு தோன்றது உடல் ரீதியான அழிவின்மை, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஆனா இங்க அதோட அர்த்தம் அதை விட ரொம்ப ஆழமானது. இது ஒரு உளவியல் நிலையா பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். நம்ம மனசு ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை பொறக்குது, இறக்குது. சந்தோஷத்துல பொறக்குது, துக்கத்துல இறக்குது. கால மாற்றங்கள், நோய், முதுமை, உறவு சிக்கல்கள்னு எல்லாமே நம்மள அலைக்கழிக்குது இல்லையா? ஒரு அலைக்கழிக்கப்படுற படகு மாதிரி ஒப்பிடலாம். ஒவ்வொரு அலையும் நம்மள எங்கேயோ தூக்கிட்டு போகுது. அருமையான உவமை. சாவா நிலைங்கிறது அந்த படகா இருக்கிறத விட்டுட்டு ஆழ்கடலா மாறுற மாதிரி. ஆழ்கடலா மாறுறதா? ஆமா. கடலோட மேற்பரப்புல புயல் அடிக்கலாம், அலைகள் எழும்பலாம். ஆனா ஆழத்துல கடல் எப்போதுமே அமைதியா நிதானமா இருக்கு. அந்த புற மாற்றங்களால பாதிக்கப்படாத ஒரு நிரந்தரமான அமைதியான அகநிலை அடையிறது தான் சாவா நிலை. அது உடல் அழிவுக்கு அப்பாற்பட்ட மனதோட உணர்வோட அழிவின்மை. சரி, இது ஒரு தத்துவமா புரியுது. ஆனா அடுத்த வரிகள் இத ரொம்ப தனிப்பட்ட ஒன்னா மாத்துது. தந்தன முனக்கே அருட்பெருஞ்சோதி, ஆவாவெனவருள் அருட்பெருஞ்சோதி. பிரபஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு இது உனக்கே உனக்குன்னு நேரடியா நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த தத்துவத்தோட இதயம். அது வரைக்கும் தூரத்துல தெரிஞ்ச ஒரு நட்சத்திரம் திடீர்னு உங்க கையில உட்கார்ற மாதிரி. இந்த அழியா நிலைங்கிறது ஏதோ ரிஷிகளுக்கோ ஞானிகளுக்கோ மட்டும் இல்ல, அது உனக்கே தரப்பட்டதுன்னு ஒரு உரிமைய, ஒரு பிறப்புரிமைய அது உங்களுக்கு வழங்குது. ஆமா. ஆவாங்கிறது வெறும் வாங்குற அழைப்பு இல்ல, அது ஒரு தாயோட பரிவோட, கருணையோட பக்கத்துல வான்னு கூப்பிடுற மாதிரி.
அந்த பிரபஞ்ச பேரொளி உங்கள தேடி வந்து அரவணைக்க காத்துட்டு இருக்குங்கிற செய்தியை இது தருது. பிரபஞ்ச சத்தியத்தை உணர்றது, அதிலேந்து ஆற்றலை பெறுறது, அதை வளர்த்து அழிவற்ற நிலையை அடைறது, அந்த பேரொளியோட தனிப்பட்ட அழைப்பை ஏத்துக்கிறதுன்னு ஒரு முழுமையான அகப்பயணத்தை இந்த வரிகள் காட்டுது. இதோட இந்த ஆன்மீக பயணம் முடிஞ்சிடுச்சுன்னா நினைக்க தோணும். ஆனா வள்ளலார் திடீர்னு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறார். ஆமா, நம்மளோட அக உலகத்திலேருந்து வெளியே இழுத்து நாம வாழ்ற சமூகத்தோட முகத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். ஆம். அடுத்த வரிகள்: சாதியும் மதமும் அருட்பெருஞ்சோதி சமயமும் பொய்யென, அருட்பெருஞ்சோதி ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இது வெறும் கருத்தில்ல, இது ஒரு பிரகடனம். தனிப்பட்ட முக்திய பத்தி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு சமுதாயத்தோட ஆணிவேரையே கேள்வி கேட்கிறார். அவர் சரியில்லை என்றோ தேவையில்லை என்றோ சொல்லல, நேரடியா பொய்ன்னு சொல்றாரு. 19ஆம் நூற்றாண்டுல சாதியும் மதமும் ஒரு மனுஷனோட அடையாளத்தையே தீர்மானிச்ச ஒரு காலகட்டத்துல இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான வார்த்தையா இருந்திருக்கும். நினைச்சு பார்க்கவே கடினமா இருக்கு. இது மரபை உடைக்கிறது மட்டும் இல்ல, சமூக கட்டமைப்பையே நிராகரிக்கிறது. இங்க வள்ளலாரோட பார்வை ரொம்ப தெளிவானது. உண்மையான ஆன்மீக அனுபவம், அந்த பேரொளியோட ஆற்றலை உணர்ந்த யாரும் மனுஷங்களை பிரிக்கிற இந்த செயற்கையான கோடுகளை உண்மையா ஏத்துக்க முடியாது. ஒன்னு உண்மைனா இன்னொன்னு பொய்யாதான் இருக்கணும். இதுல இன்னும் ஆழமான ஒரு வரி இருக்கு. ஆதியிலே இரு உணர்த்தப்பட்டதுன்னு சொல்றார். இது அவர் புதுசா கண்டுபிடிச்ச கருத்தில்ல, பிரபஞ்சத்தோட தொடக்கத்திலேயே இந்த உண்மை உணர்த்தப்பட்டதுன்னு சொல்றார். இது எதை காட்டுது? இது ஒரு அற்புதமான புள்ளி. இது மூலமா சமத்துவம்ங்கிறது ஏதோ நவீன காலத்து கண்டுபிடிப்போ இல்ல சமூக சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்த புது கொள்கையும் இல்லன்னு சொல்றாரு. அப்போ அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி, அ டிஃபால்ட் செட்டிங். சாதி மதம் மாதிரியான பிரிவினைகள் எல்லாம் பின்னால மனுஷங்களால உருவாக்கப்பட்டவை. ஓஹோ. இத ஒரு கம்ப்யூட்டர் மொழியில சொன்னா, சமத்துவம்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம். சாதி மதம் இதெல்லாம் மனுஷங்க அப்புறமா இன்ஸ்டால் பண்ணின தப்பான வைரஸ் நிறைஞ்ச சாஃப்ட்வேர். ரொம்ப நல்ல ஓமை. உண்மையான ஆன்மீகம்ங்கிறது அந்த வைரஸ்களை அழிச்சிட்டு அந்த மூல ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு திரும்ப போறதுதான். ஆக உண்மையான அகத்தேடலும் சமூக நீதியும் பிரிக்க முடியாதவைன்னு சொல்றாரு. நீங்க சத்தியத்தை நாடுனா இந்த சமூக பொய்மைகளை கடந்தாகணும். சமூகத்துல சமத்துவத்தை விரும்பினா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒரே சத்திய ஒளிய உணரணும். இது ஒரு இருவழி பாதை. சரியா சொன்னீங்க. ஒன்ன விட்டு இன்னொன்னு இல்ல. தனிப்பட்ட முக்தியும் சமூக விடுதலையும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். அதுதான் வள்ளலாரோட மையச் செய்தி. ஒருத்தரோட சமூக அடையாளங்கள் எல்லாமே பொய்ன்னு சொன்னா அது ஒரு பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் உருவாக்கக்கூடும். நான் யார்ங்கிற கேள்வி எழும். அந்தரத்துல நிக்கிற மாதிரி உணரலாம். வள்ளலார் இது உணர்ந்திருந்தாரா? நிச்சயமா. ஒருத்தரோட உலக பார்வையையே தலைகீழா புரட்டு போட்டதுக்கு அப்புறம் அதனால வர தடுமாற்றத்தை அவர் அறிஞ்சிருந்தார். அதனாலதான் அந்த புரட்சிகரமான அறிவிப்புக்கு அப்புறம் உடனடியா ஒரு தாயோட அரவணைப்புக்கு திரும்புறார். ஆமா, அடுத்த வரிகளை பார்த்தா புரியுது. ஆமா, பாருங்க. மயர்ந்திடேல் சிறிவும் அருட்பெருஞ்சோதி, மணந்தலர் நஞ்சேல் அருட்பெருஞ்சோதி, அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. இது ஒரு உளவியல் ஆலோசனை மாதிரி இருக்கே. குழப்பமடையாத, மனசு தளர்ந்து பயப்படாத, சோர்ந்து போயிடாதன்னு அந்த அருட்பேரொளியே நேரடியா தேர்தல் சொல்ற மாதிரி இருக்கு. ஆம், இது இலக்கியவாதத்தை மட்டும் பேசல, நடைமுறை யதார்த்தத்தையும் பேசுது. சத்திய பாதையில நடக்கிறதும் சமூக பொய்மைகளை எதிர்க்கிறதும் சுலபமான பயணம் இல்லைன்னு அவர் ஏத்துக்கிறார். அந்த பயணத்துல குழப்பம் வரும், பயம் வரும், சோர்வு வரும். ஆனா அந்த நேரங்கள்ல உங்களை தாங்கி பிடிக்கவும் அதே பேரொளி இருக்குன்னு உறுதியளிக்கிறாரு. அப்போ பிரபஞ்சத்தோட மூலமா இருக்கிற அதே சக்தி கடைசியில ஒரு நெருங்கிய நண்பன் மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி நம்ம கைய பிடிச்சுக்குது. ஆமா, நான் உனக்கு ஆற்றலை தர்றேன், அழியா நிலைய தர்றேன், ஆனா வழியில நீ தடுமாறும் போது உன்னை தூக்கி விடவும் நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கு. இது ஒரு முழுமையான வழிகாட்டுதல், ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. அது தத்துவம், ஆன்மீகம், சமூக சீர்திருத்தம், உளவியல்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. பிரபஞ்ச சத்தியமா ஆரம்பிச்சு தனிப்பட்ட தைரியத்துல முடியுது. ஆஹா, இந்த சில வரிகளுக்குள்ள ஒரு மாபெரும் பயணத்தை நம்ம பார்த்திருக்கோம். அருட்பெரும் ஜோதிங்கிறது ஒரு பிரபஞ்ச சத்தியமா அறிமுகமாகி நமக்குள்ள ஆற்றலை தர்ற ஒரு சக்தியா மாறி அழியா நிலைக்கு வழிகாட்டி சமூகத்தோட பொய்யான பிரிவினைகளை அம்பலப்படுத்தி கடைசியில அந்த புரட்சிகரமான பாதையில நடக்க தேவையான மன தைரியத்தை தர்ற ஒரு தனிப்பட்ட துணையாகவும் பரிணமிக்குது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த வரிகளோட தொகுப்பு ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வரைபடத்தை முன்வைக்குது. அது பிரபஞ்ச உண்மைய புரிஞ்சுக்கிறதுல தொடங்கி அந்த உண்மையோட ஆற்றலை நமக்குள்ள வளர்த்து சமூகத்தோட தவறான கட்டமைப்புகளை கடந்து தனிப்பட்ட மன உறுதியோட வாழ்ற வரைக்கும் வழிகாட்டுது.
இந்த உரையாடல் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்களை தூண்டுது? இந்த வரிகள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா படுது? அந்த அழியா நிலையின் வாக்குறுதியா, சமூக சமத்துவ கருத்தா, இல்லனா நெருக்கடியான நேரத்துல மனசுக்கு தரப்படுற அந்த தைரியமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து முக்கியமானதா படலாம் இல்லையா? ஆமா. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. சாதி, மதம், சமயம் பொய் என ஆதியில் உணர்த்தப்பட்டதுன்னு இந்த வரிகள் சொல்லுது. பல நூற்றாண்டுகளா சமூகத்தை வரையறுத்து வர்ற இந்த கட்டமைப்புகளுக்கு வெளியே நின்னு அவ பொய்ன்னு உணர்றது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கும்? அத்தகைய ஒரு பார்வைய அடையறதுக்கான முதல் படியா எது இருக்கும்? இத சிந்திச்சு பாருங்க.